இணையத்தில் அனுமதியின்றி திணிக்கப்படும் பாலியல் உள்ளடக்கங்களும் சிலர் தாமே உருவாக்கும் நெருக்கமான படங்களும் இணையத்தை பயன்படுத்தி வரும் மலேசிய சிறார்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக சிறார் உரிமை நலன் பேணும் ஐநா நிதியகமான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. இச்சம்பவங்கள் குறித்து அக்குழந்தைகள் யாரிடமும் தெரிவிக்காமல் மௌனமாகவே இருந்து வருவதாகவும் யூனிசெஃப் எச்சரித்துள்ளது. பகடிவதை மற்றும் மோசடி சம்பவங்களை பின்னுக்கு தள்ளியுள்ள இந்த இணைய பாலியல் துஷ்பிரயோகமானது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக யூனிசெஃப் மலேசியாவின் துணை பிரதிநிதியான சஞ்சா சரோனோவிக் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற உள்ளடக்கங்களால் குழந்தைகள் பாதிக்கப்படுவது உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அவற்றில் அனுமதியின்றி திணிக்கப்படும் பாலியல் உள்ளடக்கம் முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மலேசிய குழந்தைகள் எதிர்நோக்கி வரும் இணைய பாலியல் ஆபத்துகள் குறித்த 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 4 விழுக்காட்டினர், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் இளம் வயதினர் கடந்த சில ஆண்டுகளாக இணைய பாலிய துஷ்பிரயோகத்தை எதிர்நோக்கி வருவது தெரியவந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.